திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வீட்டின் தண்ணீர் தொட்டியில் 3 மாத பெண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அரவிந்த். வணக்கம் அரவிந்த், முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன, விவரங்கள்? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெத்லேகம் பகுதியை சேர்ந்தவர் அர்ஷியா மற்றும் அக்பர் பாஷா தம்பதியினர். இவர்களுக்கு ஏற்கனவே 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 3 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ள நிலையில 3வது பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது கடந்த 2.5 மாதங்களுக்கு முன்பு. தற்போது பெத்லேகம் பகுதியில வாடகை வீட்டில் வசித்து வரும் நிலையில மாமியார், அதாவது அர்ஷியாவினுடைய மாமியார் பல்வலி காரணமாக இன்று காலை அரசு மருத்துவமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்த மாமியார் குழந்தை எங்கே என்று கேட்டபோது மருமகள் அர்ஷியா குழந்தை காணவில்லை, குழந்தை தொட்டியில் விழுந்திருக்கலாம், தொட்டியில் தேடி பாருங்கள் என கூறியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது மாமியார் உடனடியாக அவரது மகன் அக்பர் பாஷாவிற்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துவிட்டு அக்கம்பத்தினர் உதவியுடன் கீழ்த்தளத்தில் உள்ள தண்ணி தொட்டி மற்றும் அருகாமையில் உள்ள இடங்களில் குழந்தையை தேட ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில தண்ணி தொட்டியில குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. அர்ஷியாவின் வீடு முதல் தளத்துல இருக்கக்கூடிய நிலையில பிறந்து 3 மாதமே ஆகாத குழந்தை எப்படி தரைத்தளத்துக்கு வந்தது, மூடப்பட்டிருந்த தண்ணி தொட்டியில் குழந்தை எப்படி விழுந்தது என்ற பல்வேறு சந்தேகங்கள் இருந்தால் இந்த தகவலை பெற்றவுடனேயே காவல்துறையினர் விழுந்து குழந்தையினுடைய சடலத்தை கைப்பற்றி குழந்தையின் தாயான அர்ஷியாவை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில அந்த குழந்தையினுடைய தாய், அதாவது அர்ஷியா தனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்ததாலும் தனக்கு தூக்கம் அதிக நேரம் தேவைப்படுகிறது எனவும் இதனாலேயே குழந்தையை தண்ணீர் தொட்டியில் வீசியதாக மாற்றி மாற்றி தகவல் தெரிவிப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பிறந்து 3 மாதங்கள் கூட ஆகாத குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதி முற்றிலுமே ஒரு சோகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அரவிந்த்.